இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ, எல்லாரும் கூட்டு கலவனீங்களா? அண்ணே, கடைசியா சொல்றேன், தள்ளி போங்க. போயிடுங்க நீ. இந்த பாருங்க, சுகுணா அண்ணி அடிக்கிறதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது. டேய், என்னடா பண்ற? இந்த வீட்டு மூத்த மருமகனாவ போடுற கீழே பெல்ட்ட வெறி பிடிச்ச அந்த மாதிரி நடந்துக்கிற. ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்க. இத்தனைக்கு காரணமான இவ நடு வீட்டுல நின்னுகிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி, சும்மாவை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். என் அண்ணனை எப்படியாவது வெளில எடுத்தே ஆகணும். எல்லாம் இவளால தானே. ஏய், எங்கடி 10 லட்சம்? ஐயோ, எங்க 10 லட்சம்? ஏய் சொல்லுடி, எங்கடி 10 லட்சம்? டேய், என்னடா இப்ப உனக்கு? இங்க சும்மா இருங்க. எங்கடா போற? என்னங்க? ஐயோ, என்ன கைது? எல்லாம் இதுக்காக தானே, இதுக்காக தானே. டேய், என்னடா பண்ற? பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்னடி அப்படி பாக்குற? என் அண்ணன் அவசரப்பட்டு இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும். இதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுக்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். பேர் என்ன? சேகர். இருமா இருமா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? சார், என் வீட்டுக்காரர் இங்க இருக்காரு. அவர் சாப்பிட்டாரா இல்லையானே தெரியல. அவருக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் சார். என்னம்மா நீ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதெல்லாம் இங்க தரக்கூடாதுமா. முதல்ல நீ கிளம்புமா. என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? அவர் இன்னும் சாப்பிட கூட இல்ல. அவர் சாப்பிட்டாரா என்னன்னே தெரியல. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் உடனே கிளம்பிடுறேன். என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்க? புரியுதா புரியலையாமா உனக்கு? முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. இல்ல சார், அவர் சாப்பிடாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேன். கொஞ்சம் பார்க்க விடுங்க சார். அவர் சாப்பிட்டா நான் போயிடுறேன். கருணா, இங்க வா. சுகுணாக்கு அவனை எங்கேயாவது பாத்தியா? அவங்கள எங்க தேடியும் இல்ல. காணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பாத்தியா? அண்ணி, என்ன சொல்றீங்க? ஹலோ கருணா, உங்க அண்ணன் கிருபாவை பார்க்க அவர் பொண்டாட்டி இங்க வந்திருக்காங்க. சாப்பாடு தரணும்னு சொல்லி இங்க ஒரே ரகலையா இருக்கு கருணா. கிருபாவும் கத்திட்டு இருக்காரு. நீ இங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போப்பா. இன்ஸ்பெக்டர் வர டைம் பாது. அங்கதான் இருக்காங்க. நான் எப்பவே வரேன். அக்கா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பிட்டா? இல்ல மாமா, அவர் சாப்பிட்டிருக்க மாட்டாருன்னு தோணுச்சு. அதான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன். அட என்னம்மா நீ, அதெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா? அவனுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியாச்சுமா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் புருஷன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சுமா. டேய் கருணா. ஐயா, ஸ்டேஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா. அண்ணன் தான் கொஞ்சம் கோவமா இருக்காரு. ஓஹோ, சரி.
டியூட்டியில் இருக்கிற கான்ஸ்டபிள் நம்மளால தானே. ஆமாங்க ஐயா, அதெல்லாம் பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன். சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களா? மற்றபடி எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி. தாத்தா, அம்மா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. எல்லாரும் எவ்வளவோ சொல்லிட்டோம், ஆனா அவங்க கேட்கவே இல்லை. நீங்க கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லுங்க தாத்தா. இந்த சாப்பாட்டை எடுத்து வைமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க, எடுத்து வைக்கிறேன். அக்கா வாங்கக்கா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அண்ணி சாப்பிடுங்க அண்ணி. அண்ணனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, அவரும் சாப்பிட்டாரு. நீங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க. வாங்கக்கா. என்னது இது? கிருபான ஜெயில உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால எப்படி சாப்பிட முடியுது? அண்ணா இல்லண்ணே, காலையில இருந்து யாருமே சாப்பிடல. ஏய், பயமுறா. நான் கருத்து கேட்டேன் உங்ககிட்ட. நீ யாருடா நடுவுல? இது எங்க வீடு. இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், இப்ப உட்காந்துகிட்டு இருக்கல, அதுதான் உன் இடம். ஏய், நாங்க போற எச்ச சோற தின்னுட்டு கம்முன்னு வாலாட்டிக்கிட்டு இரு. தேவையில்லாம இவனை வீட்டுக்குள்ள விட்டு இதுல கல்யாணத்தை வேற பண்ணி கட்டிட்டு வந்தான் பாரு. இவளாலதான் என் அண்ணன் ஜெயில இருக்காரு. இவனுக்கு வக்காலத்து வாங்க வரீங்க. ஹலோ, சொல்லு சிஸ்டர். பாண்டி, கருணா அங்க இருக்கானா? கருணாவா? இல்லையே சிஸ்டர், மாப்பிள்ள கடப்பது எதுவும் இல்லையே. என்னாச்சு சிஸ்டர்? அண்ணன் திட்டினாருன்னு கோவமா வீட்டு விட்டு கிளம்பி போனான். இப்ப போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். யாரு? அந்த விக்குதுல திவாகர் தானே? அந்த ஆளுக்கு மாப்பிள்ள மேல என்னதான் காண்டோ? எப்ப பார்த்தாலும் உனக்கு திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு. அதுல ஃபீல் பண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போனவன் தான். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சிஸ்டர், மாப்பிள்ள எங்க போய்க்கான்னு தெரியும். அவன் நான் கையோட கூட்டு வரேன். சரி, கூட்டிட்டு வந்துரு. ஓகே சிஸ்டர். மாப்பிள்ள என்னை விட்டு தனியா போயிட்டா கடைக்கு?